க்ரூட் ஆயில் தட் இஸ் வந்து பெட்ரோல் அல்லது டீசலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம வந்து 84 நாள் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஆயில் ரெடியாக இருக்குது, நம்ம கையில் இருக்குது. பெட்ரோலியம்லாம் ரிஃபைன் பண்ணி ரெடியாக இருக்குது. 84 நாளைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மக்கள் தங்களுடைய பயத்தினால கேனில் போய் பிடிச்சிக்கிறது, குண்டாவில் பிடிச்சிக்கிறாங்க, ஆட்டோவில் நிற்கிறாங்க, பெரிய கும்பலாக நிற்கிறாங்க, பெட்ரோல் பம்பில் போய் நிற்கிறாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஃபியர். வெரைட்டி ரைஸ் இதுக்கு வந்து சிலிண்டரே தேவையில்லை. ஒரு 4 வெரைட்டியான சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் இது எல்லாமே தயார் பண்ண முடியும். அதுக்கு கேஸ் சிலிண்டர் தேவையில்லை. மெயின் இப்போ ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாமே பண்ண முடியும். சிலிண்டர் தேவையில்லை. ஸோ சிலிண்டர் அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு சில பதார்த்தங்களை தவிர மற்ற எல்லாமே கண்டினியூ பண்ண முடியும். இந்த பிரச்சனைகளும் இன்னும் எத்தனை நாளில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைச்ச தகவல்? அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு மேலே இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆக போகிறது கிடையாது. நிச்சயம் இந்தியன்ஸ்க்கு வந்து இடையூறு இல்லாமல் ஹார்மோஸ் நீரிணையில் வந்து ஈரான் அனுமதிச்சதோட பின்னணியில் இந்தியாவோட மூவ் எப்படி பார்க்குறீங்க? இந்தியன் ஃபிளாக் ஏற்றி ஹோய்ஸ்ட் பண்ணி வர கப்பலை அட்டாக் பண்ண மாட்டோம், தாராளமாக அவங்க வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கு ஈரான். இல்லை வேற எந்த கண்ட்ரிக்கும் கிடைக்கல. அமெரிக்காவுக்கு கிடைக்கல, இஸ்ரேலுக்கு கிடைக்கல, எந்த யூரோப்பியன் கண்ட்ரி எந்த யூரோப்பியன் ஷிப்பும் கிராஸ் பண்ண முடியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜசிற்பி அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைக்கு இடையிலான போர், அதனுடைய விளைவாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் சந்திச்சுட்டு இருக்கிற பொருளாதார தாக்கங்கள், இதை பற்றின பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ இருக்க நம்ம சென்னையில் இருக்க பிரச்சனையிலேருந்து ஆரம்பிப்போம். என்னென்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயா போய் நிறைய பேர் பெட்ரோல் போடுறதுக்கு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வணிக சிலிண்டர்ஸ் அது வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வணிக சிலிண்டர்ஸ் இல்லை, நிறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டு போகிறாங்க. பெங்களூரில் ஹோட்டல்ஸ் மூடி இருக்கிறாங்க, அப்படிங்கிறத ஃபுல்லாகவே மூடிட்டாங்கன்ற தகவல்லாம் வருது. அப்போது இந்த பிரச்சனை எத்தனை நாளில் முடிய போகுது? அப்போ அதுக்கு மெயின் கேள்வியாக இருக்கிற இந்த போர் எத்தனை நாளில் முடிய போகுது? ஹார்மோஸ் நீரிணை அது வந்து எப்போது இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிறது முதல்ல இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இது எல்பிஜி சிலிண்டரை பற்றி கேட்டிருக்கீங்க. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி இது வந்து நம்ம 2 இடத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று டொமஸ்டிக் யூஸ், மக்கள் வந்து நேரடியாக தங்களுடைய வீடுகளில் கிச்சனில் யூஸ் பண்ணுறது, கேஸ் சிலிண்டர் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகிற கமர்ஷியல் சிலிண்டர்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இந்த போருடைய காரணமாக உள்ள அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் அது சம்மந்தமாக கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி கிடைச்சிருக்கு. இந்தியன் ஷிப்ஸை உள்ளே என்ட்ரு ஆகலான்னு அற்புதமான ஒரு இது நியூஸ் வந்திருக்கு. மும்பை வந்து ரீச் ஒரு கப்பல் மும்பை ஜல்கான் ஒரு கப்பல் வந்து மும்பைக்கு ரீச் ஆகிடுச்சு. மும்பை ரிஃபைனரிக்கு வந்தாச்சு. இன்னும் 2 கப்பல் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் தட் இஸ் வந்து பெட்ரோல் அல்லது டீசலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம வந்து 84 நாள் ஸ்டாக் வச்சுருக்கோம். இந்தியன் ரிசர்வ்ஸ் வந்து 84 டேஸுக்கு வந்து ஆயில் ரெடியாக இருக்குது, நம்ம கையில் இருக்குது. பெட்ரோலியம்லாம் ரிஃபைன் பண்ணி ரெடியாக இருக்குது. இன்னும் 84 நாளைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெட்ரோல் ப்ராப்ளம் வரவே வராது. ப்ராப்ளம் வந்து எல்பிஜியில் வர்றதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அதை வந்து இப்போ எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் யூசர்ஸ் அதாவது மக்கள், வெகுஜன மக்கள் தங்கள் வீடுகளில் கிச்சனில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு அடுத்தபடியாக ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்க ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய சிலிண்டர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அதாவது ஒரு மிகப்பெரிய போர் பக்கத்தில் ஒரு 1200 1400 கிலோமீட்டர் பக்கத்தில் போர் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் இது மாதிரி ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. இது ரொம்ப சிறிய பாதிப்பு தான். இந்த பாதிப்புலேருந்து எப்படி கோவிட் பீரியடு இதே மாதிரி பாதிப்பு இருந்து மீண்டு வந்தோம், அதே மாதிரி நிச்சயமாக இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். ஒருவர் வந்து இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எல்பிஜி பார்த்திங்கன்னா 2 விதமாக கிடைக்கிது. எல்பிஜி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எல்பிஜி 2 விதமாக கிடைக்கிது. ஒரு விதம் பார்த்திங்கன்னா நமக்கு வர க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் எல்பிஜி, எல்என்ஜி, எல்பிஜி இது கிடைக்கிது.
இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், அந்த நேச்சுரல் கேஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட், அது வந்து ரிஃபைன் கூட பண்ண வேணாம், அது தானாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் நேச்சுரல் கேஸ்லேருந்து. இந்த ஸோ 2 விதமாக எல்பிஜி நம்ம கிடைக்கிது. நமக்கு வந்து ரிஃபைன் பண்ணுற பெட்ரோலியம் ரிஃபில் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற எல்பிஜியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ வந்து 25% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கு ரிஃபைனரிஸை. ஸோ எல்பிஜி அடுத்த ஒரு மிஞ்சி போனால் ஒரு வாரம் அல்லது மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே இந்த பிரச்சனை வந்து டோட்டலாகவே ரிசால்வ் ஆகிடும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்பிஜியோ ஆல்ரெடி இப்போ பெட்ரோல் ஒரு ப்ராப்ளமே இல்லை, தட் இஸ் த ரூமர். மக்கள் தங்களுடைய பயத்தினால கேனில் போய் பிடிச்சிக்கிறது, அண்டாவில் குண்டாலெலாம் பிடிச்சிக்கிறாங்க, ஆட்டோவில் நிற்கிறாங்க, பெரிய கும்பலாக நிற்கிறாங்க, பெட்ரோல் பம்பில் போய் நிற்கிறாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஃபியர். இந்த ஃபியர் சைக்கோசிஸ். அது ஒருவேளை வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பைக்கை யூஸ் பண்ண முடியாதோ, காரை யூஸ் பண்ண முடியாதுங்கிற பயத்தில் போயிருக்காங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் 84 நாளைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளோ ரிசல்ட். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எடுத்த முதல் முயற்சிங்கிறது மெனுவை குறைக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து சரி சில இடங்களில் மூடுறது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குது. இதுலேயும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி விறகடுப்பில் நம்மளால் சமைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடெலாம் ஒருவேளை நடக்க முடியாது, அதில் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் கடையை மூடுறாங்க. பட் பெங்களூரில் நிறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. பெங்களூரில் அவங்க அதெல்லாம் முயற்சி பண்ணலையா? ஏன்னா அது உடனடியாக அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகலாம் பார்க்கப்படும். முதல்ல தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம், அடுத்து பெங்களூரை பற்றி பேசுவோம். பெங்களூரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டு ஹோட்டல்ஸ்லாம் வந்து கேஸ் மட்டும், அதாவது கேஸ் சிலிண்டரை மட்டும் யூஸ் பண்ணி தயாரிக்கலை, எல்லா உணவு பதார்த்தங்களை தயாரிக்கலை. அவங்க வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோ ஓவனும் யூஸ் பண்ணுறாங்க. சில இப்போ செட்டிநாடு இது மாதிரி உணவகங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அவங்க இன்னி வரைக்கும் அந்த விறகு அடுப்பு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரூரல் போக போக விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளத்தினால ஹோட்டலில் மூட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில பதார்த்தங்கள் வந்து வழி இல்லை, அது கேஸோட ஃப்ளேம் தேவைப்படும், அந்த ஹீட்டில் இருந்தால் தான் அது பண்ண முடியுங்கிறது. 30 to 40% ஐட்டம்ஸ் வேணால் டிஸ்கார்ட் பண்ணலாம். பாக்கி 60 to 70% ஆஃப் ரெகுலர் ஐட்டம்ஸ் அவங்க கண்டினியூ பண்ண முடியும். டோட்டலாக ஹோட்டலில் மூட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா மாற்று ஏற்பாடுகள் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, மைக்ரோ ஓவன் இருக்குது. பார்ஷியலாக குறைச்சிக்கலாம். அவன் எது அது டிபெண்ட் பண்ணியிருக்கு, கேஸ் சிலிண்டரை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியுங்கிறத குறைச்சிக்கலாம். வெரைட்டி ரைஸ் இதுக்கு வந்து சிலிண்டரே தேவையில்லை. அதுக்கு கொஞ்சம் சாதம், அதாவது அரிசி அது வேகணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இவங்க கலக்கிறது தான். ஒரு 4 வெரைட்டியான சாம்பார் சாதம், புளி இது லெமன் ரைஸ், இது எல்லாமே தயார் பண்ண முடியும். அதுக்கு கேஸ் சிலிண்டர் தேவையில்லை. மெயின் இப்போ ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இதெல்லாமே பண்ண முடியும், சிலிண்டர் தேவையில்லை. ஸோ சிலிண்டர் அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு சில பதார்த்தங்களை தவிர மற்ற எல்லாமே கண்டினியூ பண்ண முடியும். இது தமிழ்நாடுடைய ஒரிஜினல் நிலைமை. பெங்களூர் அது சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது பெங்களூரில் நேற்றைய முதல் தினம் இந்த நாள் சொல்லலாம். இன்றைக்கி என்ன நடந்தது அன்றைக்கி காலையிலன்னா, நம்மளுடைய சென்ட்ரல்லேருந்து இன்கம் டேக்ஸு நோட்டீஸ் வந்தது. ஹோட்டல் அசோசியேஷன், ஹோட்டல் அதிபர்களுக்கு, முக்கியமான பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு வந்தது. என்னென்னா 64 ஹோட்டலில் அவங்க வந்து பின்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. 64. அதில் என்ன இருந்ததுன்னா, கடந்த ஒரு வருஷத்தில், அதாவது அசஸ்மெண்ட் இயர் 1 இயர் பீரியடில் பார்த்தோன்னா 408 கோடி ரூபாய் அளவுக்கு டேக்ஸ் எவேஷன், அதாவது வருமானம் காண்பிக்கப்படாத வருமானம், அவங்க வந்து சேல்ஸையே மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்டு. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ஏஐன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை. அதை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அது ஒரு லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இவங்களை பின்பாயிண்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது நேற்றைய முதல் தினம் காலையில் அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஹோட்டலுக்கு. அன்றைக்கி தான் இது மாதிரி எல்பிஜி ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க ஹோட்டல் மூடிருக்காங்க. கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை பாருங்கள் பெங்களூருடைய. அப்படி கூட பெங்களூரில் 20% ஆஃப் ஹோட்டல் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். பெங்களூரில் மகாராஷ்டிராலையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மெயின் ப்ராப்ளம் இந்த ஐடி தான். அன்றைக்கி ஈவினிங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹோட்டல் சிலிண்டர்ஸ்லாம் மினிமம் வந்து 1 வாரம்லேருந்து 10 நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் ஸ்டாக் வச்சுருப்பாங்க நார்மலி. எப்போவுமே எல்லா பெரிய ஹோட்டலும் பண்ணுறது. அன்றைக்கி சாயந்தரமே சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அதற்கு பின்னாடி இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் என்ற ஐயம் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸை தேடி கூட போகலை. அப்போ அதை வச்சு இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சில பாலிடிக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் அது மாதிரி ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் தேடுறோம். பெங்களூர், ஒரு சில மகாராஷ்டிராவில் சில ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது. வேறு ஒரு கண்ட்ரியில் வேறு எங்கேயும் இந்த பிரச்சனை கிடையாது. ஐடி ப்ராப்ளம் அந்த 64 ஹோட்டலில் மற்ற ஸ்டேட்டில் அஃபெக்ட் ஆகலை. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம் பெங்களூர் அஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லியிருக்குது. ஹோட்டல் அசோசியேஷன் தான் இது பெருசாக்கியிருக்காங்க.
மற்றபடி சிலிண்டர் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு கிடையாது. 21 நாள் இருந்தது முன்னாடி, இப்போ 25 நாள் ஆக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனைகளும் இன்னும் எத்தனை நாளில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைச்ச தகவல்? இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கப்பல் வந்துருச்சு, இன்னும் 2 கப்பல் ஹார்முஸ் ஜலசந்திலேருந்து கிராஸ் பண்ணி 2 கப்பல் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வருது. இந்த ஏற்கனவே இருக்கிற ப்ரொடக்ஷன் இருக்குது, ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனை, எல்பிஜி ப்ரொடக்ஷனை. ஸோ இப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் 1 வீக் அல்லது 10 டேஸில் இந்த எல்பிஜி ப்ராப்ளமே இருக்காது. அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு மேலே இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆக போகிறது கிடையாது. நிச்சயமாக சால்வ் ஆகிடும். மோரோவர் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸும் பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்பிஜி பார்த்தீங்கன்னா நியர்லி 60% வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எல்பிஜி 60%, நம்ம 40% இந்தியாவில் ரிஃபைன் பண்ணி நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த 60%ல் அந்த 60%ல் 90% வந்து எல்பிஜி கிடைக்கிறப்ப வாங்குறது வந்து எங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது சவுதி மெயின் ஃபஸ்ட்டு சப்ளையர் கத்தார். நியர்லி 48% நம்ம தான் சப்ளை பண்ணுறான். கத்தார், சவுதி UAE, சவுதி, இந்த 3 கண்ட்ரி தான் மெயினாக நம்ம சப்ளை பண்ணுறது. அந்த 3 கண்ட்ரியும் அந்த ஹார்மோஸை கிராஸ் பண்ணி வர முடியாமல் தான் இந்த பிரச்சனையே. இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோதான், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நிச்சயம் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம், இது ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம் கிடையாது. பிரச்சனையை சால்வ் பண்ணதில்ல, அதாவது இந்தியன்ஸ்க்கு வந்து இடையூறு இல்லாமல் ஹார்மோஸ் நீரிணையில் வந்து ஈரான் அனுமதிச்சதோட பின்னணியில் இந்தியாவோட மூவை எப்படி பார்க்குறது? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடந்தது ஒரு பெரிய நிகழ்வு, டிப்ளமேட்டிக் ஒரு சக்ஸஸ், ஹியூஜ் சக்ஸஸ். நம்மளுடைய EAM ஜெய்சங்கர், ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார், அவரும் அராக்ஷி, அதாவது ஈரான் ஃபாரின் மினிஸ்டரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஸ்பெஷல் கேஸாக இந்தியாவுக்கு வந்து பர்மிஷன், ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பலுக்கு, இந்திய ஃப்ளாக்டு, அதாவது இந்தியன் ஃப்ளாகை ஏற்றி ஹோய்ஸ்ட் பண்ணி வர கப்பலை அட்டாக் பண்ண மாட்டோம், தாராளமாக அவங்க வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றின்னு சொல்லலாம். ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கு ஈரான். ஏன்னா வேறு எந்த கண்ட்ரிக்கும் கிடைக்கல, அமெரிக்காவுக்கு கிடைக்கல, இஸ்ரேலுக்கு கிடைக்கல, எந்த யூரோப்பியன் கண்ட்ரி, எந்த யூரோப்பியன் ஷிப்பும் கிராஸ் பண்ண முடியாது. பண்ணலாம், அவங்க ரிஸ்கில் பண்ணலாம், பம்பார்ட் பண்ணால் பண்ணுது தான். நேற்றுக்கு ஒரு கப்பல் அது மாதிரி போனது, அது தாய்லாண்டு இந்தியாவுக்கு தான் வந்தது, காண்டா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தது அந்த கப்பல். பட் அவங்க பண்ண ஒரே தப்பு வந்து தாய்லாண்டு கொடி ஏற்றினது தான். அது இந்தியாவுக்கு போதுங்கிற மாதிரி அவங்க பேசி இந்தியன் கொடி ஏற்றிருந்தாங்கன்னா மேபி அட்டாக் ஆகிருக்காது. அவங்க தாய்லாந்து ஃப்ளாகில் வந்தோன்னா அட்டாக் ஆகிடுது, அன்ஃபார்ச்சுனேட்லி அட்டாக் ஆகிடுது. இன்றைக்கி 2 கப்பல் அமெரிக்க குரூட் ஆயில் ஏற்றின வந்த கப்பலை 2 கப்பல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக்ஸ். ஈரான் தரப்பில் அடிச்சிருக்காங்க, எரிஞ்சிக்கிட்டு இருக்குது கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியில். நமக்கு அந்த பிரச்சனை இல்லாத பயம் கிடையாது, நம்ம தாராளமாக வரலாம். ஆனால் ப்ரொவைடட் நம்மளோட ஷிப்பு நம்மளோட ஃப்ளாக் எறியணும், இந்திய தேசிய கொடி கம்பீரமாக கப்பலில் பறந்ததுன்னா கிராஸ் பண்ணி வரலாங்கிறது தான் இன்றைய யதார்த்தம். இப்போ இதில் இப்போ ஈரான் தரப்பில் முக்கியமாக இப்போ பேசுகிறவங்களாம், இப்போ ரீசெண்டாக பேசினவர் கூட சொல்லியிருந்தார், அமெரிக்காவினுடைய நட்பு சக்திகளையும் கண்டிப்பாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே இந்தியா வந்து அமெரிக்காவோட நட்புறவில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக ரீசெண்ட் டேஸாக இங்கே இருக்கிற இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிலாம் வந்து பாஜக மேலேயும் பிரதமர் மோடி மேலேயும் சொல்கிற மெயின் குற்றச்சாட்டு அதுதான். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட நட்புறவில் இருக்கிற இந்தியாவுக்கு போக வேண்டிய கப்பல்களை ஈரான் எப்படி அனுமதிச்சு? இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறது. நட்பு அப்படிங்கிறது ஒரு விதம், அந்த நட்புக்கு மேலே அவங்களுடைய ஏர்பேஸை தங்களுடைய பகுதியில் அமைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது வேறு. இந்தியா வந்து நட்பில் இருக்குது, ஈரானோடையும் நட்பில் இருக்குது, அமெரிக்காவோடையும் நட்பில் இருக்குது. அதனால் 2 பக்கமும் நட்பு இருக்குது. நமக்கு 2 பேரும் எதிரி கிடையாது, 2 பேருமே நண்பர்கள் தான். ஆனால் பஹ்ரைன் மாதிரி கண்ட்ரிஸோ, கத்தாரோ, யூஏயில் கூட கிடையாது, சவுதியிலோ, இவங்களுக்கு வந்து அமெரிக்கன் ஏர்பேஸ் வச்சுருக்காங்க, பெரிய ஏர்பேஸ். அவங்களுடைய விமானங்கள் நடத்துறது, அவங்களுடைய மிலிட்ரி பேஸு டோட்டலாக அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு பல வருஷங்களில் ஏற்பட்ட விதம். நட்பு வேறு, அவங்களோட ஏர்பேஸ் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது வேறு. இந்த விதத்தில் தான் அவங்க அட்டாக் பண்ணுற, துபாயை அட்டாக் பண்ணுறாங்க, சவுதியை அட்டாக் பண்ணுறாங்க, பஹ்ரைன், கத்தார் இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் வந்து, அதாவது ஈரானுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தது தான் பிரச்சனை. இந்தியாவில் அது மாதிரி எந்த ஏர்பேஸ் இடம் கொடுக்கலையே. இந்தியா அவங்க எரிபொருள் நிறுத்துறதுக்கு கூட நம்ம அனுமதிக்கலை. நம்ம நியூட்ரலாக இருக்கும், சேம் டைம் நம்ம ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், 2 பக்கமும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு அற்புதமான நிலைப்பாடு இந்தியாவோட நிலைப்பாடு. நமக்கு எல்லாரும் நமக்கு நண்பர்கள் தான், எதிரிகள் இல்லை. அந்த நட்போட அடிப்படையில் அவங்க பேசுகிறது தான். நம்மளுடைய எதிர்கட்சிகள் இந்தியா வந்து அமெரிக்காவோட சொல்படி கேட்குது அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து பாலிட்டிக்ஸ், அது வெறும் பாலிட்டிக்ஸ் தான்.